जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத சாதனை தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். ஞானத்திற்கு பூர்வாங்கம் கர்மாவும் பக்தியும். இன்னொரு 3 உண்டு. கர்மா, பக்தி, ஞானம் என்ற 3 தான். இப்போது நாம் பார்க்கவிருக்கிற ஆச்சாரியால் கூறியதான அத்வைத சாதனை என்பது ஞான மார்க்கம்தான். ஆனாலும் இதில் பிரவேசிப்பவனுக்கு சித்தம் நன்றாக சுத்தமாகி ஒரே விஷயத்தில் நிற்கக்கூடிய ஐகாக்கிரதை என்ற சக்தி ஏற்பட்டிருந்தால்தான் அவன் இந்த வழியில் சிரமமில்லாமல் போக முடியும். அழுக்குமயமான சித்தத்தை எப்படி சுத்தம் பண்ணிக்கொண்டு ஞான யோக சாதனைக்கு போவது? ஞான யோகம் மேற்கொள்வதற்கு மனசை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அலைப்பாயும் மனசை எப்படி ஒரு விஷயத்திலேயே நிறுத்துவது? சித்தத்தை சுத்தப்படுத்துவது, ஒருமுகப்படுத்துவது என்ற இந்த 2ஐயும் சாதித்துக் கொள்வதற்காகத்தான் எல்லாவற்றுக்கும் முந்தி ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் முறையே கர்மாவையும் பக்தியையும் வைத்திருக்கிறார். ஞான யோகத்தை ஆரம்பிப்பதற்கு பூர்வாங்கம் கர்ம பக்தி யோகங்கள் என்று வைத்திருக்கிறார். கட்டாந்தரையில் விதையை தூவினால் முளைக்குமா? முதலில் அதை உழ வேண்டும், அப்புறம் ஜலம் பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் விதை போட்டு பயிர் காண முடியும். கட்டாந்தரையாயிருக்கும் மனசை கிளறிவிட்டு லேசாக ஆக்குகிற உழவுதான் கர்மயோகம். அதில் ஜலம் பாய்ச்சி ஈரிக்க பண்ணுவது பக்தி யோகம். ஸ்வதர்மமாக அவரவருக்கும் சாஸ்திரப்படி ஏற்பட்ட கர்மாவை அப்பழுக்கில்லாமல் பண்ண தன்னால் சித்தத்தின் அழுக்குகள் விலகிக்கொண்டே வரும். சுவாமியிடம் பிரேமையினால் நம்முடைய மனஸ் ஒருமுகப்பட்டு நிற்க பக்தி உபாசனை சகாயம் செய்யும். மனசானது பக்தியால் ஒரு மூர்த்தியிடம் ஒருமுகப்பட பழகிவிட்ட பிறகு அமூர்த்தமான தத்துவத்திலும் அப்படியே ஒருமுகமாகி ஆத்ம விசாரம் செய்ய முடியும். கர்மாவால் சித்த சுத்தியும் பக்தியால் சித்த ஐகாக்கிரியமும் ஏற்பட்ட அப்புறம் ஞான யோகத்தில் அதிக சிரமமில்லாமல் முன்னேறலாம். ரொம்பவும் சுலபமாக சொல்லிவிட்டேன். கர்மாவால் சித்த சுத்தியும் பக்தியால் அதன் ஐகாக்கிரியமும் என்று. ஆனால் நாம் உள்ள நிலையில் எது சரியான கர்மா, எது சரியான பக்தி என்றே தெரியாமல் ஏதோ பண்ணிக்கொண்டு போவதில் அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லையே என்றுதான் தோன்றும். ஸ்ரத்தை, நம்பிக்கை அவசியம். ஆகையினால் இப்போதே சொல்லிவிடுகிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காலம் பிடிக்கிற சாதனைதான். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகத்தான் முன்னேற முடியும். ஆகையினால் முடியலையே, நாம சரியா பண்ணலையோ, நமக்கு உய்வு கிடையவே கிடையாதோ என்று யாரும் அழ வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம், அவநம்பிக்கை பட வேண்டாம். போரும் சாதனையும் ஆச்சு, இன்னொன்னும் ஆச்சு, நமக்கு அதெல்லாம் பலிக்காது என்று கைவிட்டு விட வேண்டாம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். மனசு தளராமல் நம்மால் முடிந்த முயற்சியை விடாமல் பண்ணிக்கொண்டே போனால் எத்தனை காலமானாலும் சரி முறையான முன்னேற்றம் காண ஆரம்பித்து முடிவிலே லட்சியத்தை சேர்ந்து விடலாம். நம்பிக்கை முக்கியம். ஸ்ரத்தை என்பது அதைத்தான். சுவாமி கைவிட மாட்டார். சாஸ்திரமும் குருவும் காட்டும் வழி வீணாய் போகாது என்ற திருடமான நம்பிக்கைக்குத்தான் ஸ்ரத்தை என்று பெயர். நாம் பேச்சு வழக்கில் ஸ்ரத்தையாக ஒன்றை ஒருத்தர் பண்ணினார் என்று சொல்லும்போது சின்சியராக, மனப்பூர்வமாக என்ற அர்த்தத்திலேயே அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம். வாஸ்தவத்தில் அது நம்பிக்கை என்பதைத்தான் முக்கியமான அர்த்தமாக கொண்டது. ஆழ்ந்த நம்பிக்கையால் ஏற்படுகிற சின்சியாரிட்டியோடு ஒருத்தர் ஒன்றை பண்ணுவதே ஸ்ரத்தையோடு பண்ணுவது. நேராக நமக்கு ப்ரூஃப் கிடைக்கும் விஷயங்களில் நம்பிக்கை என்பது தேவையில்லை.
ஆனால் மத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் அநேக விஷயங்களுக்கோ இப்படி பிரத்யக்ஷ ப்ரூஃப் இருக்காது. சிலது பிரத்யக்ஷத்திற்கு நேர்மாறாக கூட தோன்றும். புண்ணியம் பண்ணினால் நல்லது கிடைக்கும், பாபம் பண்ணினால் கெட்டது கிடைக்கும் என்று எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் பிரத்யக்ஷத்தில் அநேக பாபங்கள் பண்ணுபவர்கள் நல்லபடி வாழ்வதையும், புண்ணிய கர்மாக்கள் பண்ணுபவர்கள் கஷ்டப்படுவதையும் பார்க்கிறோம். இப்படி இருக்கிறதே என்றால் அதற்கு நம் இந்து சாஸ்திரத்தில் ஒரு ஜென்மாவுக்குள்ளேயே பாப புண்ணிய பலன்கள் தெரிந்தாக வேண்டும் என்றில்லை. அநேக ஜென்மாக்களில் பலன்கள் தொடரும். இன்றைக்கு ஒரு பாவி சுகப்படுகிறான், புண்ணியவான் கஷ்டப்படுகிறான் என்றால் ஜென்மாந்திரத்தில் இந்த பாவி புண்ணியம் பண்ணியிருக்கிறான், அந்த புண்ணியவான் பாவம் பண்ணியிருக்கிறான் என்று அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறது. இதை நாம் ப்ரூவ் பண்ணிக்கொள்ள முடியாது. இங்கேதான் நம்பிக்கை, அதாவது ஸ்ரத்தை தேவைப்படுகிறது. இதே மாதிரி இன்னும் அநேகம் ஸ்ரத்தையின் மேலேயே ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. ஸ்ரத்தை, நம்பிக்கை அவசியம். நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।